Hi friends, I am Dr. Tamil Shelvi. பல் மருத்துவர்னா ஆக்சுவலாக சி டாக்ஸ் சேனலுக்காக நான் இப்போ பேச வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன விஷயங்கள் பற்றி ட்வின்ஸ் குழந்தைங்கள எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது, டில் 1 year எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணோம், ஸோ கிட்ஸை வந்து எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ட்வின்ஸ் குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ ஹவு டஃப் டு மேனேஜ் தம், ஒரு மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது தெரியும். இருந்தாலும் இப்போ யாருக்காவது ட்வின்ஸுன்னு வந்து டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் டெலிவரி ஒரு 6th 7th டேலேருந்தே வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிடுவாங்க எப்படி பார்த்துக்கணும். இப்போ ப்ரீடம் பேபிஸாக இருந்தாங்கன்னா உடம்பு தான் தொடச்சி விடணும். ஸோ அவங்க ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குளிக்கெல்லாம் வைக்க முடியும். உடம்பு தொடச்சி விட்றது அதெல்லாம் நம்மளுக்கு வந்து பண்ண சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 1-2 hours வந்து 1.5 hours வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கோ இல்லை ஃபார்முலா மில்க்கோ எவ்ரி 1.5 hour கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ட்வின்ஸுன்றப்ப ஸோ எந்த குழந்தைக்கு கொடுத்தீங்கன்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நோட் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு இல்லைன்னா ஒரே நோட்டில் ட்வின் ஏ ட்வின் பின்னு போட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டைமில் பால் கொடுத்தோம், ஸோ அடுத்த 2 hourல எப்போ கொடுக்கணும் அப்படின்றத எவ்ரி 2 hours போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ எவ்வளோ ml ஆஃப் மில்க் கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஃபார்முலாவில் நீங்கள் நோட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோர் பிரெஸ்ட் ஃபீடிங் 2 glass ஆஃப் வாட்டர், ஆஃப்டர் பிரெஸ்ட் ஃபீடிங் 2 glass ஆஃப் வாட்டர் நீங்கள் தண்ணி குடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பால் கொடுத்த பிறகு திரும்ப வந்து உங்களுக்கு வந்து பால் ஊறும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ தான் அடுத்த 2 hours அப்புறம் குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு உங்களுக்கு பால் இருக்கும். நீங்களும் நல்லா அப்பப்போ ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய மில்க்கு, அதுக்கப்புறம் ப்ரெட்டு, ஜூஸஸ், ஐஸ் இல்லாமல் ஜூஸு, ஆரஞ்ச் ஜூஸ், அந்த மாதிரி ஜூஸு, ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கணும். அதே மாதிரி பூண்டு நிறைய சேர்த்து பூண்டு குழம்பு, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ், சின்ன வெங்காயம் நிறைய எடுத்திங்கன்னா நல்லா பால் ஊறும் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான்வெஜ் மெயினாக ஃபிஷ்ஷு, மத்தி மீன் வந்து எனார்மஸாக பால் ஊறும். ஸோ அதை வந்து 2 days once ஆச்சோம். அதே மாதிரி சுறா கருவாடு கூட இருக்கும், அது கூட கருவாடு கூட நல்லா பால் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபுட்டுலேயும் நம்ம வந்து ஒரு மதர் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு யாராவது செஞ்சு கொடுப்பாங்க தான், இருந்தாலும் நம்மளும் ஒரு ஃபுட் கான்ஷியஸாக இருக்கணும் ஆக்சுவலாக. அப்போ தான் நம்மளால் வந்து குழந்தைங்களையும் மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம ஹெல்த்தையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு 15th டேக்கு அப்புறத்துலேருந்து நம்ம குளிக்க வைக்கிறதுக்கு உங்கள் டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இது பண்ணுங்கள். என்னோட டாக்டர் வந்து பீடியாட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1 month வரையும் காவேரியில் ரெஃபர் பண்ண ஒரு டாக்டர் தான் நான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ நாங்கள் வந்து எங்களோட ஃபேமிலி டாக்டர் ரெஃபர் பண்ண டாக்டர் மகேந்தர் பீடியாட்ரிஷியன், அவங்க வந்து எம்ஆர்சி நகரில் இம்யூனைசேஷன் கிளினிக் அப்படின்னு சொல்லி ஒரு கிளினிக் வச்சுருக்காங்க. ஸோ எம்ஆர்சி மெடிக்கல் சென்டர்னு சொல்லிட்டு, ஸோ அங்கே தான் எங்களோட குழந்தைங்க 30th டேலேருந்து டாக்டர் அவங்க மாற்றிட்டு, ஸோ அவங்கள்ட்ட தான் நாங்கள் காமிக்க ஆரம்பித்தோம். ஸோ அவ்வளோ நல்லா பார்ப்பாங்க டாக்டர். எவ்ரி ஒரு குழந்தைக்கே ஒரு 15 to 20 minutes ஃபுல் செக்அப் பண்ணி எல்லாமே. ஸோ ஆஸ் பர் டாக்டர் அட்வைஸ் படி தான் நான் என்னோட குழந்தைங்கள நான் வளர்த்தேன் ஆக்சுவலாக. டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் ட்வின்ஸுன்றது வேறு, ஒரு குழந்தை வளர்க்குறது வேறு. ஸோ அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவங்க என்ன ஃபுட்டு கொடுக்கணும், எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ மில்க் இன்க்ரீஸ் பண்ணணும், ஸோ எல்லாமே டாக்டர் வந்து எப்படியும் ஒரு 45 days 60 days அந்த மாதிரி வேக்சினேஷன் போட போகையிலலாம் டாக்டர்கிட்ட கேட்கும்போது தே வில் கிவ் யூ அ கரெக்ட் அட்வைஸ். அதே மாதிரி பிறந்த குழந்தை அப்போ பார்த்திங்கன்னா நிறைய வாமிட்டிங் சென்சேஷன் குழந்தைங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு பர்ப் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர்கிட்ட போயில கேட்டுக்கலாம். மேலேருந்து கீழே தடவி விடணும் முதுகில். அதே மாதிரி பால் கொடுத்த உடனே படுக்க போடாமல் கொஞ்சம் தட்டிக்கிட்டு போடணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சோன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ மார்னிங்கில் வந்து ஒரு 7 o'clock வெயிலில், வீட்டுக்குள்ளே வெயில் வருதுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம குழந்தைங்கள வந்து அந்த வெயில் படுற மாதிரி வைக்கலாம். ஸோ தே வில் கெட் சம் விட்டமின் டி.
7 o'clock வெயிலையும் போடலாம். ஒரு 11 o'clock வெயிலில் இருந்தால் இன்னும் பெட்டர் ஆக்சுவலாக. வீட்டுக்குள்ளே ஜன்னலில் வெயில் வரும் இல்லையா, ஸோ அதில் நம்ம குழந்தைங்கள காமிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ்ஸஸ் நிறையா வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது குழந்தைங்கள க்ளீனாக பார்த்துக்கோங்க. மார்னிங் ஒரு வாட்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி உடம்பு தொடச்சி விட்டு, அதே மாதிரி ஈவினிங் ஒரு வாட்டி ட்ரெஸ் சேஞ்ச் 2 வாட்டி இல்லை ஒரு நாளைக்கு 4-5 டைம்ஸ் கூட மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து டைப்பர்ஸ் தான் அந்த டைமில் யூஸ் பண்ணி ஏன்னா முடிஞ்சளவுக்கு தூக்கமே இருக்காது. ஏன்னா எவ்ரி 2 hours பால் கொடுக்கணுன்றப்ப எவ்ரி 2 hours ஒரு குழந்தைக்கு குடித்தோன்னா இன்னொரு குழந்தைக்கு தூக்கம் இருக்காது கண்டிப்பாக. ஸோ அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் ப்ளஸ் ஃபார்முலா மில்க் ரெண்டுமே நான் தான் கொடுத்தோம். ஏன்னா 2 குழந்தை பத்தாதுன்றனால. ஸோ ஃபார்முலா மில்க்னால் பாட்டில்ஸ் எல்லாம் பக்காவாக ஸ்டெரைலைஸ் பண்ணி, பாட்டில்ஸ் நீங்கள் வாங்கையில் ஃபஸ்ட் டைம் வாங்கையில் 2 பாட்டிலாக வாங்காமல் ஒரு 3 பேர் ஆஃப் பாட்டில்ஸ் வாங்கி வச்சுக்கிறது நான் அட்வைஸ் பண்ணுவேன். நான் 2 பாட்டில் வாங்கி வச்சுட்டு அதை அப்பப்போ கழுவிட்டு ரொம்ப அடிக்கடி தண்ணியில் போய் நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 பேர் ஆஃப் பாட்டில்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கொடுத்துட்டு அதை வச்சுட்டு மொத்தமாக ஒரு 6 பாட்டில்ஸ் சேர்ந்த உடனே ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் நல்லா சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, நான் பிஜியான் வாட்டர் ஃபீடிங் பாட்டில்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் காய வச்சு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுப்போம். 6 months வரைக்கும் வாட்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ இப்படி தான் போச்சு 6 months. அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயமும் கரெக்டாக பண்ண ஆரம்பித்தாங்க. அந்தந்த ஏஜில் தவழ்கிறது, குப்பத்துக்கிறது. ஸோ தே டிட் எவ்ரிதிங். அதே மாதிரி ஃபாலோ ஆச்சு. 6 monthsலேருந்து டாக்டர் வந்து பருப்பு, காய், அப்புறம் வந்து பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு மேஷப் பண்ணி ஒரு சூப் மாதிரி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அது குடிக்கவே மாட்டாங்க, ரொம்ப அடம்பிடிப்பாங்க. இருந்தாலும் நம்ம கொடுக்கணும் இல்லையா, ஸோ அது கொடுப்போம். அது ஆரம்பிச்சுட்டு ப்ளஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வாழைப்பழம் கொடுக்க சொன்னாங்க டாக்டர். அது வந்து மழை வாழைப்பழம், அது ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் அது வந்து மேஷ் பண்ணி கொடுப்போம். வாழைப்பழம் மட்டும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கனால டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. இந்த சூப் கொடுக்கறது இருக்க பாருங்க, பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவங்க 2 பேருக்கும் கொடுக்கறது துப்புவாங்க, மூஞ்சிலே துப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பொறுமையாக அதை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மந்த்து வந்து டாக்டர் வந்து அப்புறம் செர்லாக் ஆட் பண்ணி 6 monthsலேருந்து செர்லாக் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செர்லாக் கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7th month 8th month ஆன பிறகு பருப்பு சாதமாக இல்லாமல் ஃபுல்லாக மேஷ் பண்ணிவிட்டு காய், பீன்ஸ், கேரட், அப்புறம் வந்து பீஸ், மெயினாக பட்டாணி போட சொல்லுவாங்க டாக்டர், அதெல்லாம் போட்டு மேஷப் பண்ணி ஸோ அது கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிப்போம். சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் ஒரு குழந்தைக்கு, மாமியார் ஒரு குழந்தைக்கு காலில் போட்டு அப்படியே ஊட்டுவோம். அவங்கள அந்த தூக்கிட்டுலாம் ஊட்ட மாட்டோம், ஒரே இடத்துல வச்சு கடகடன்னு ஊட்டிடுவோம். ஸோ எவ்ரி ஒரு 7th month பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து பாலில் கொஞ்சம் நிறுத்த சொல்லிட்டு எல்லாமே சாலிட்ஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. எவ்ரி 2 hours ஒன்று இருக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் பால் கொடுத்தாங்க அப்படின்னா 7th to 8th month இருக்கும். பால் கொடுத்தாங்க அப்படின்னா மார்னிங் வந்து இது கொடுக்க சொல்லுவாங்க, செர்லாக் கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 hours அப்புறம் 2 scoops-ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் செர்லாக் கொடுத்ததுக்கப்புறம் ஆப்பிள் கொடுக்க சொல்லுவாங்க. ஆப்பிள் மேஷ் ஆப்பிளை தோல் சீவி வேக வச்சு அதை வந்து ஒரு ஆப்பிளை 2 பேருக்கும் பாதி அளவுக்கு அதை குக் பண்ணி எடுத்து வச்சுருவோம். தோல் சீவிட்டு ஆப்பிளை வந்து மேஷ் பண்ணி வேக வச்சுட்டு ஒரு 2 கிண்ணத்தில் போட்டு அதை வந்து ஒரு 12 o'clock ஊட்டணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 2 o'clock வந்து இந்த பருப்பு சாதம்னா அதை வந்து இட்ஸ் லைக் அ சூப் மாதிரி, வெஜிடபிள் சூப் மாதிரி எல்லாத்தையும் மேஷப் பண்ணி அது சாதம், பருப்பு, அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அது முடித்த பிறகு 2 hours அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-4:30 இது வாழைப்பழம் அதை மேஷ் பண்ணி ஆளுக்கு ஒரு குட்டியாக தான் இருக்கும், அது ஒரு வாழைப்பழம். அது முடிச்ச பிறகு நைட்டு வந்து செர்லாக். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் we will give milk also. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே பிஸியாக போயிட்டுருக்கோம். என்ன டைமில் என்ன கொடுக்குறோம், இது வந்து எவ்ரி 2 hours ரெடி பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ரெடி பண்ணி அவங்க 2 பேருக்கும் ஊட்டி அவங்கள ரெடி பண்ணுறதே ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ இதுதான் 7 months to 8 months 9 months வரையும் போச்சு. நாங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணோம். ஏன்னா ப்ரீடம் பேபிஸ்ன்றனால ரொம்ப சீக்கிரமாக செய்ய வேண்டாம், ஜீரணமாகாமல் போயிட போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் வந்து
அப்புறம் முட்டை கொடுக்கலாம் அப்படின்னாங்க. நான் வந்து ஆனால் முட்டை வந்து ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் முட்டை வந்து பாதி ஃபுட்டில் வந்து 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான். முன்னாடியே கொடுக்கலாம், பட் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் வேக்சினேஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், ட்வின்ஸ் இருக்கீங்க அப்படின்னா வேக்சினேஷன் சேம் டே 45th டே வேக்சினை சேம் டே போடவே போடாதீங்க. ரொம்ப நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டோம். செம்மையாக அழுதாங்க. டாக்டர் வந்து சொன்னாங்க 2 பேருக்கும் போனோம். 2 பேருக்குமே போட்டு வந்தால் வீட்டில் வந்து ஊசி குத்தையில் அழுகிற மாதிரி எவ்ரி 1 ஹவருக்கு மேலே அழுதாங்க. அப்படியே கத்தி கதறி தேமி அழுதாங்க 2 பேரும். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ட்வின்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேக்சினேஷன் சேம் டே 2 குழந்தைங்களுக்கும் போடாதீங்க. ரொம்ப அழுவாங்க. அவங்க கால் அசையும் போதெல்லாம் அழும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அதுக்கு அடுத்ததுலேருந்து சொல்லிட்டேன் டாக்டர் 45th டே கரெக்டு தான், பட் இருந்தாலும் 1 or 2 days தள்ளுனா தப்பு இல்லை. நம்ம மார்னிங் ஒரு குழந்தைக்கு போட்டுட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டு அதில் அடுத்த நாள் காலையில் ஒரு குழந்தை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அந்த மருந்து கொடுக்குறது, நீங்கள் வேக்சினேஷன் போட்டிங்கன்னா ஃபீவர் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கு அந்த மருந்து ஃபீவர் வந்தால் தெரியும். எவ்ரி 4 hours 5 hours ஒரு P125 கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டான டைமுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ட்வின்ஸ் குழந்தைங்க வச்சுருக்கவும் வேக்சினேஷன் சேம் டே போடாதீங்க, டிஃப்ரெண்ட் டேஸ் போடுங்க. ஸோ குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் உங்களுக்கும் ஒரு ப்ரீதிங் டைம் இருக்கும். ஏன்னா 45th டே 60 ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து நம்மளுக்கு சுத்தமாக தூக்கமே இருக்காது. அஸ் அ மதராக நான் சுத்தமாக தூங்கவே முடியாது. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தூங்கி கீழே விழுந்துருவேன். தானாக உங்களுக்கு அந்த ஃபுட்டு கொடுக்குறது, அந்த பால் கொடுக்குறது, இது எல்லாமே பக்கா ஷெடியூல்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும். இன்பிட்வீனில் நம்மளோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா சாப்பிட்ணும். இப்போ வீட்டில் இருக்கவங்களையும் நம்ம அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இன்றைக்கி இதை சமைங்க, இன்றைக்கி வந்து மீன் சாப்பிட்றீங்கன்னா அடுத்த நாள் அந்த சுறா. வெஜிடேரியன்ஸ்க்கு இப்போ வெஜிடேரியன்னா பூண்டு ஒரு கை வந்து சின்ன வெங்காயம், இதை வந்து நல்லா வந்து வேக வச்சுட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து எப்படி பால் ஊறதுக்கு என்ன சாப்பிட்றதுன்னு ஒரு டவுட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டேப்லெட்ஸும் கொடுப்பாங்க டாக்டரு. டேப்லெட்டும் நம்ம போடலாம். இருந்தாலும் ஃபுட்டு மூலம் நம்ம எடுக்கிறது இன்னும் வந்து குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஸோ இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் 8th month 9th month 10th monthலாம் பார்த்திங்கன்னா செம்ம பிஸி ஷெடியூலாக இருக்கும். ஒரு டைம் கஞ்சி கொடுப்போம், ஒரு டைம் வந்து செர்லாக் கொடுப்போம், ஒரு டைம் வந்து ஆப்பிள், ஒரு டைம் வாழைப்பழம். ஸோ எவ்ரி 2 hours அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் பால் கம்மியாகும். பால் ஸோ இப்படி தான் போச்சு. ஸோ தே டிட் எவ்ரி திங் இன் எ கரெக்ட் மேனர். ஒரு இதுக்கும் செக்கப்பு. ஸோ ப்ரீடம் பேபியாக இருக்கனால 30th டேவே வந்து கண்ணு செக்கப் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்தது. ஸோ இப்படி தான் போகும். கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டாக தான் இருக்கும். வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஒன்ஸ் நீங்கள் ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு டென்ஷன். எப்போ பார்த்தாலும் அந்த பாட்டில் கழுவுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அந்த பாட்டிலெலாம் ஸ்டெர்லைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி அஸ் அ மதராக நீங்கள் எந்த வேலை வேணால் என்னை பொறுத்தவரையும் மதராக இருக்கும்போது நம்மளுக்கு வேலைக்கு ஆள் இருந்தால் கூட நம்ம பாட்டில்ஸ் எல்லாம் நம்மளே ஒரு கேர் எடுத்து கழுவும் போது அது கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருக்கும். இன்னொருத்தவங்கள்ட்ட நான் கொடுக்க மாட்டேன் பாட்டில்ஸில். நானே தான் உட்காந்து கழுவி க்ளீன் பண்ணி வைப்பேன். என்னதான் எவ்வளோ வேலை அதிகமாக இருந்தாலும் அட் த சேம் டைம் ஐ வாஸ் ஒர்க்கிங் 3 hours per day. நான் வந்து கிளினிக் வந்துட்டு தான் இருந்தேன். ஸோ அப்படி இருந்தால் கூட அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வருவேன். அதே டைமில் மார்னிங்கே வந்து எல்லாமே என்னென்ன கொடுக்கணுன்றத ஃபுட்டுக்குரியது குழந்தைங்களுக்கு அது எல்லாமே பிளான் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீக் வாழைப்பழம் ஆப்பிள்லாம் கரெக்டாக வாங்கிடுவோம். இந்த மழை வாழைப்பழம் வர கிடைக்காதுங்க. சில கடை இப்போ அவைலபிலிட்டி இருக்குது. நாங்கள் ஒரு 6-7 years முன்னாடி சில ஷாப்ஸில் தான் இருக்கும். சில ஷாப்ஸில் இந்த மழை வாழைப்பழம் கிடைக்காது. சில டைம் சீசனில் வராது, ஃப்ரெஷ்ஷில் கிடைக்கும். ஸோ அங்கே தான் நாங்கள் வாங்குவோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி கரெக்டாக அப்படியே ஷெடியூலாக போனால் தான் அந்த குழந்தைங்களாம் நல்லபடியாக நம்ம வளர்க்க முடியும். நீங்களும் ஹெல்த்தை பார்த்துக்கணும். அஸ் அ மதராக ட்வின் மதராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது பார்த்தோம். கண்டிப்பாக மென்டல் டிப்ரெஷன் கண்டிப்பாக வரும் டியூரிங் இந்த பார்த்துக்கும் போது. ஏன்னா ஒரு மேனேஜ் பண்ணும்போது இந்த குழந்தையும் பார்த்துக்கணும், அந்த குழந்தையும் பார்த்துக்கணும், கண்டிப்பாக ஒரு டிப்ரெஷன் வரதான் செய்யும். அதை நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது. நம்ம வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்து குழந்தைங்கள வளர்த்து நல்லபடியாக ஒரு ஆரோக்கியமாக மற்றவங்களுக்கு முன்னாடி வளர்த்து காமிக்கணும். ஸோ அந்த ஒரு இதில் நம்ம வந்து டிப்ரெஷனுக்கு போகவே கூடாது. நல்லா சாப்பிட்ணும், நல்லா குழந்தைங்கள பார்த்துக்கணும்.
என்ன டாக்டர் அட்வைஸ் ஒரு வாட்டி என்ன டவுட்ஸ் இருக்கோ ஒரு பேப்பர் எழுதிட்டு போய் நான் கேட்டுருவேன், மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி சத்து மாவு கொடுக்கலாம்னா அந்த லிஸ்ட்டு கூட இன்னுமா இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கொடுங்க. அப்புறம் வந்து மெயினாக வந்து கஞ்சின்னு ஃபஸ்ட்டு கொடுக்க சொன்னது டாக்டர் என்னன்னா ரைஸ் ப்ளஸ் 1 டம்ளர் ரைஸ்னா 1/2 டம்ளர் ரைஸ் 1/2 டம்ளர் பொட்டுக்கடலை. ஸோ இதை வறுத்து அரைச்சிட்டு இதை கஞ்சியாக பண்ணி கொடுங்க அப்படி தான் சொன்னாங்க டாக்டர். ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிள் விஷயம்லாம் டாக்டரோட அட்வைஸ் படி நம்ம போய்ட்டுறது பெட்டர். அஸ் அ ட்வின் மதராக இருக்கிறதுனால சொன்னேன். ஐ திங்க் ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் நான் சொன்னது புரிஞ்சுக்கணும். நான் என்ன இருந்தாலும் ஜுரம் அடித்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் டெய்லி குழந்தைங்கள குளிக்க வச்சுருவேன். ஸோ அது வந்து தொடர்ந்து அது இப்போ கூட அப்படி தான் குளிக்க வைக்கிறது வந்து க்ளீனாக இருந்தால் தான் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ க்ளீன் ஹேபிட்ஸ் இருக்கணும். ஸோ எவ்ரிடே அதை குளிக்க வச்சுட்டு மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் வந்து வேலை பார்க்குறவங்கள்ட்ட துவைக்க கொடுக்கவே மாட்டேன். நான் தான் துவைப்பேன். நான் தான் ஊற வச்சேன் எல்லாம் பக்காவாக வாஷ் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த வேலை பார்க்குறவங்கள்ட்ட நல்லாவே செய்வாங்க, இருந்தாலும் குழந்தைங்க துணியை நான் தான் செய்வேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ணது. ஸோ இதோட நிறைய பேர் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ட்வின் மதராக இருந்தால் பொறுப்புகள் அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் அவங்க வளரும் போது நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியாது. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு மேலும் வந்து 1 to 2 years 3 years எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி பண்ணுறோம் அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.